போதும் தாய்மடியில் தேடுகின்றேன் சொல்ல போல உண்மையே அன்பாத்தானே நானும் கேட்கிறேன் நீ தருவேனே நீ சந்தோஷமா எழுதி பாடுறே பரவாயில்ல பாப்பா உங்க அப்பா தான் நம்ம கோச்சுக்கிட்டு உங்க அப்பா தானே இது பரவாயில்ல இரண்டு மூணு பிள்ளைங்க வந்திருக்கீங்க நல்லா அருமையா ஆடுறீங்க சரி நல்லா அருமையா பாடுறீங்க சரி 3 பேர் வந்திருக்கீங்களே ஆமாடா உங்க ஊர் பேர் இருக்க ஊரை பேர் கேக்குறீங்களா ஆமா ஊர்ல இது டேய் தப்பா பேசக்கூடாது சாமி அக்கா கூலிய கொடுத்துருவான் ஆமா அக்கா 3 பேர் வந்திருக்கீங்க ஆமா யாரு அக்கா யாரு தங்கச்சி யாரு தங்கச்சி எங்க அக்கா தங்கச்சி நீ அக்காவா அவங்க அக்கா அவ அக்கா நான் தங்கச்சி தங்கச்சி ஏய் அப்பா இவதான் கடைக்குட்டியா ஆமாடா உன்னை கெடுத்தவள் யாரு என்ன அவளுக்கு எடுத்ததான் அவளுக்கு எடுத்தவள் நீ பத்தியா ஒத்துக்க மாட்டான் அப்ப நீ தான் அவளை கெடுத்துட்ட உன்னை கெடுத்தவ அவள் அவளை கெடுத்தவள் இவள் இவளை கெடுத்தவள் இவள் அப்படி அக்கா தங்கச்சி 3 பேர் வந்திருக்கீங்களே 2 பேர்த்த கெடுத்தது நாங்க அக்கா தங்கச்சி 3 பேர் வந்திருக்கீங்க அக்கா தங்கச்சி 3 பேர் வந்து உங்க ஊர் பேர் சொல்லுங்க பாப்போம் ஊர் பேர் சொல்லணுமா ஆமா எங்க அக்கா சொல்லுவ பேரு ஆகிருச்சம்மா உனக்கு அக்கா இல்லையா என்னத்த ஆகலை என்னது தொங்கலையான்னு கேக்குற இல்ல கல்யாணம் இல்லன்னா ஆயிருச்சா ஆகலையான்னு கேட்டேன் கல்யாணம்னா என்ன கல்யாணம்னா என்ன உங்களுக்கு தெரியாதா எனக்கு தெரியாது கல்யாணம்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா கல்யாணம் அவரு பைக்ல எங்க வாடி இப்ப கேட்டாக்கு நீ பதில் சொல்லணும்ல கல்யாணம்னா எப்படி இருக்குன்னு நான் சொல்லணும்ல ஆமா நீ வா கேட்டுட்ட கைய பிடிச்சுதான் கொள்ளணும் கல்யாணம்னா எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் பாரு நீ ஆமா சொல்லு கல்யாணம்னா எப்படி இருக்கு நீ இவன் இப்படி சொரன்றியா அப்ப நான் கூட்டு வந்து நீ சொல்ற இதெல்லாம் கேட்பனா கேட்க மாட்டேனா கல்யாணம்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா எப்படி இருக்கும் அதாவது கல்யாணம்னா ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு பொந்தலை போட்டு பந்தலை போட்டு நல்ல தேவடியால கட்டி ரேடியால கட்டி சரி கல்லடி வாங்காம அதுக்கு முன்னாடி பந்தலுக்கு முன்னாடி ஐயரை கூப்பிட்டு ஹோமகுண்டம் வளர்த்து ஹோமகுண்டம் அதை வளர்த்து கொளுத்தி விட்டு இல்ல பந்தல்ல ஓமத்தை வளர்த்து விட்டு ஆமா ஒரு 20 பேத்துக்கு கத்திரிக்காய் அடிச்சு கத்திரிக்காய் எதுக்கு பத்திரிக்காய் அடிச்சு காஞ்ச போன கத்திரிக்காயும் காஞ்ச போன முருங்காய் எதுக்கு புடலங்க அது புழு வச்ச புடலங்க இதெல்லாம் அறுப்பு என்ன செய்யணும் ஏதாவது வாய கலர் வெள்ளரிக்கா எதுக்கு எப்ப இப்படி சொல்லுவேன் ஏதாவது அப்புறம் மூஞ்ச தூக்குவோம் எனக்கு சாப்பிடவா வராது அப்படி தெளிவா பேசு இதெல்லாம் கல்யாணத்துல ஓட்டு என்ன செய்வாங்க இதெல்லாம் முடித்த ஒரு 10 பேர்த்த கூட்டு வச்சு கோயில வாசல வச்சு தாலி கட்டுறதுதான் கல்யாணம் எப்படி இருக்கு முன்னையே போயிடுறது எங்க லவ் பண்ணி ஆமா தாலி கட்டுற அன்னைக்கு பாரு எங்க ஊர்ல ஒரு பொம்பளை பிள்ளை சரி தாலி கட்டுற அன்னைக்கு 6 மாசம் வகுத்துல அது காரணம் யார் நீதானே அதுதான் கல்யாணம் அந்த பிள்ளை கூட அப்படிதான் இருந்தா எனக்கு இத்தனை தெரியாது கல்யாணம் தான் இதான் கல்யாணம் இந்த பிள்ளை 9 மாசத்துல தாலி கட்டினாங்க 9 மாசத்துல ஒரே மாசத்துல பிள்ளை பேத்த கொண்டு வந்துட்டா உண்மைதானே பேசுறாரு போய் பேசல மச்சான் பாத்தீங்களா உண்மைதான் பேசுறாரு நீங்க பூரா மச்சானா மாச கணக்கா ஆக அண்ணன் சொல்லி பாரு உண்மைதான் மாமா அவர் பொய்யெல்லாம் பேசல மாமா அங்க சொல்லி பாரு சித்தப்பா மாருங்கள எல்லாமே மச்சான் மரகடா முட்டா பாரு இவர்தான் சித்தப்பா அப்பலாம் நான் சொல்றேன் அவரும் மச்சான் மச்சான மாச கணக்கா ஆக முடியும் அதுக்குதான் மச்சான் சித்தப்பா சொல்லி பாரு சீக்கிரம் முடிஞ்சிரேன் அன்னைக்கே முடிஞ்சிரேன் அப்பன்னு சொல்லி அப்பயே முடிஞ்சிரேன்
ஆமா இந்த கண்ணாடிக்காரதான் உனக்கு அப்பா நினைக்கிறேன். யாரு சைஸா இடுப்பவே பாத்துக்கிட்டு அலைகிறாரு. சரி சரி அவர்தான் எனக்கு அப்பா. ஆமா ஆமா அப்பாவா? ஆமா. பரவாயில்ல, அக்கா தங்கச்சி 3 பேரும் இருக்கீங்களே. ஆமாடா. போங்க உங்க அங்க போய் நில்லுங்க. போங்க போங்க போங்க. சாப்பிடுறீங்களா? பசிக்குதா? இட்லி கொடுக்கும்போதே திங்கன வேணாங்கிற, நான் ஊட்டி விட்டாலும் வேணாங்கிற. 2 இட்லி தின்னாடாவ யாரு நெஞ்சில நிக்க பாரு. அதே 2 சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். சிக்கன் ரைஸா? ஆமா 2 சிக்கன் ரைஸ் விட்டு 1 அவ திண்டா 1 நான் திண்டேன். பரவாயில்ல. அண்ணா நடந்து என்ன ஏதாவது தெரியுதானே? அதுக்கு நான் வந்து உட்காந்துருக்கேன்னு எனக்கு தெரியும். இல்லைன்னா பெஞ்சோட போட்டு கீழே உட்காருங்க, இன்னும் சௌரியமா தெரியும். ஆமா ஆடி அண்ணா நடனம் தெரிஞ்சிட்டு என்ன இந்த பிள்ளைக்கு தெரியல. அங்க கேக்குறியா? என்ன தெரியுது? பாவாடை தெரியுதுங்கிறாரு. ஆமா அப்படியே சுந்தரி எங்களது. இப்ப 3 பேர் ஆட்டுங்க. பச்சை ட்ரெஸ் என்ன நீர் கெடுப்பா? சூடு பிடிச்சிக்கிச்சா? என்ன இப்படி ஒட்டிக்கிட்டு திடுற? கடப்பரை கொடுத்துருவாங்க, நெம்பி விட்டுருவோம்னே. ஆமா உன் புரிசா இருக்கணும்னா நம்ம கரெக்டா இருந்திருக்கேன். அப்படியே திரும்ப உங்க பட்டிசை காமிங்க. என்ன என்னடா பொம்பளை குண்டிக்கு அடிக்காத. அவ்வளவு வாத்தியார எந்த நல்ல தமிழ்நாடு தான் கத்திருப்போம்னு நினைக்கிறேன். நல்லா வாசிக்கிறேன். பிள்ளைய குண்டிய பார்த்து கெட்டு போயிடாத. ஆமா பரவாயில்ல. பொன்மணி அண்ணன் உனக்கு கொடுத்துட்டாப்புல. இந்த வர்ற அடுத்த 4வது பொம்பளை பிள்ளை அடுத்த சண்டாளாவாதி ஆடி அண்ணா துண்டக்கான துணியை காண போட்டு கட்டிய காண என்று தொலைச்ச நீ எப்படி தொலைச்ச? துண்டக்கான துணியை காண போட்டு கட்டிய காண எப்படி தொலைச்ச? அதை எப்படி தொலைச்ச? பரவாயில்ல. டேய் ஏய் பாண்டியம்மா, பாண்டியம்மா உன் பேர் பாண்டியம்மா வாத்தியாச்சா? என்ன நின்ற குடிச்சு தொங்கிருப்பாங்க போல இருக்கு வீட்டுக்காரங்க. ஆடி அண்ணா பாட்டி வாடா, இங்க வாடா. அது பிறமா போயிக்கலாம். இங்க வாடா, அவளை கூப்பிடுவோம். அப்படியே வரணிப்போம். பரவாயில்லடா, நல்லா குட்டு பால் மாதிரி வரலாம். அண்ணா நடந்து மொத்தமா வரீங்களா? மொத்தமா வாங்க. அண்ணா நடந்து பரவாயில்ல. புடுக்கல, இது எனக்கு புடுக்கல. என்ன சொன்னாரு? நீ அடிக்கிற தொப்பியோட இந்த தொப்பி நல்லா இருக்குதுனே. ஆமா நீ வாப்பா. சமரப்புள்ள மாதிரி வர முண்டே அங்கிருந்து ஆடி. அந்த நீங்க வாங்க. அந்த பிள்ளைப்பா கரெக்டா இருக்கணும். பத்தியா இந்த பிள்ளைய பத்தியா எப்படி வந்து வேண்டாம்மா 4 மணிக்கு மேலையா போய் தூங்கிடுவிய? பரவாயில்ல. நடந்த குட்டி அவசரம் அதுக்குள்ள டோக்கன் போட்டாரு ஒரு அண்ணன். அந்த பிள்ளை இடிச்சிடாதே. பரவாயில்ல. அண்ணன் அடுத்த முன்னாடிடா. ஆமா ஆமா டேய் அடுத்த அவர் முன்னாடிடா. நாராயண நாராயண
சுமிதா சுமிதா. ஏய் அவர்ட்ட இருக்கதே ஒண்ணு தந்துட்டு அவர் என்ன செய்வாரு? ஏய் பாவத்தை சொன்னம்மா. அவர் பொட்டாட்டி பாவம் இல்ல என்னனே? அப்படியா? பரவாயில்ல. நாராயணா எங்க ஆளகானா? அங்கயா? சரி ஏலே பரவாயில்ல. பேசாம பெட்டியை தூக்கிட்டு தஞ்சாவூர் வந்துரு. எதுக்கு? ரெடியா? பரவாயில்ல. அம்மா, ஏய், இந்த அண்ணன் எனக்கு பிடிக்கல. ஏன்னா குடுக்கலையா? ஆமா, தனித்தனியா நடந்துவாங்க. இந்த அக்கா வருவாங்க. யாரு அக்கா? அந்த அக்கா. பச்சை ட்ரெஸ் தாண்டி அக்கா. சரி விடு நானா. போடி முன்னாடி நீதான். அந்த பிள்ளைக்கு பாண்டி அந்த பிள்ளைக்கு எப்படா பொண்ணு? வாடா எந்திர. அருமையான பிள்ளைடா. கண்ணிய கட்டுப்பாடோட அந்த பிள்ளை. கண்ணிய கட்டுப்பாடு குடும்பத்துல ஒரு கட்டுப்பாடு. கட்டுப்பாடு அந்த பிள்ளைக்கு எப்படி போடணும்? எப்படி போட போறீங்க? போட்டுருமா? போடுங்க. அடி ராஜா பொண்ணு நீ வாடியம் சைஸ் 36 நினைக்கிறேன். அண்ணே நடந்த குட்டி டபுள் டபுள் இதுக்கு பெருப்பாளு ஆமாடா. பெருப்பாள் நினைக்கிறேன். ஆமா ஆமா ஆமா. அது மாதிரி ஆட்டுறாயா அம்மா சொல்லு. அண்ணன் அவசரம் அவசரம் அவசரம். அண்ணன் அண்ணன் வந்து பாத்துக்க எங்க நாராயணத்தை ஒரு அடியில அவன் மட்டையா போற. நீ பல குத்து வேணாளு. நான் பேர் புதுசா இப்பதான புதுசா கல்யாணம் பண்ணிருக்கேன். எழுதி சரியா? இப்பதான் பிள்ளை பெற்றிருக்கேன்னு சொல்றேன். என்ன கல்யாணம் பண்ணி எவ்வளவு வருஷம் ஆச்சு? அண்ணன் அண்ணன் வந்து பரவாயில்ல. இந்த அண்ணனால பிடிக்கல. உன்னை கெட்டிக்கிட்டவே ரொம்ப பாவம். வருத்தப்படாத, கழுவிடுவோம் பேசாம. ஆமா பரவாயில்ல. அப்படி அடுத்த பொன்மணி அடுத்த வாரு நீயா? நம்மளுக்கு சைக்கிளா புகழ், இரட்டுக்குள் முரட்டு விட்டு திருவிட புகழ், மாண்டி திருவிட புகழ், சித்ரா பலஸ் இடங்களில் காலை விருத்து எங்களது தஞ்சாவூரை சேர்ந்த எங்களது சித்ரா செக்ஸ் திரைப்பட புகழ் புகழ் மலை செக்ஸ் திரைப்பட புகழ் புகழ் விஜயா என்னங்கடா நாராயணா விஜய் நாராயணன் தான் இப்ப கிளம்பிக்கிட்டு நிக்குது. ஆமா போயிருக்க கொண்டு போய் விட்டுருவா. ஆமா ஆடி அண்ணா நடந்து அந்த பிள்ளைக்கு எப்படி வர்ணிக்கணும் தெரியுமா? தென்னகம் முட்டு நகட்டாத செட்டு நாராயண நீ போட்டு உனக்கு எய்ஸ் வந்து விஜய் போட்டு கொரோனா வந்து அதை போய் நான் தொட்டு எனக்கு இழுப்ப வந்து இவன் தொட்டு இவன் செத்து அவளுக்கார தொட்டு பரவாயில்ல சும்மா இருமா பாவம். ஆமா அவளுக்கு எப்படி போன கம்மாக்காரையில
பிரபு நாராயணா இவப்ப போலையா சட்டல பாருங்க எனக்கு தான் கட்டி எந்த நின்று பாட்டு சொல்றா கேட்றா எனக்கு என் பொண்ணு 5% ரோடு தெரியுங்கடா இங்க பாரு இதே கடியா பாருங்கடா யாரா கொஞ்சம் எந்திரிச்சு வாவே நீதான் வளர்த்தியா இருக்க உனக்கு தான் தெரியும் வா 4 மணிக்கு மேலாம் இல்ல யாரும் எந்திரிச்சு போற மாதிரி இல்ல 5 மணி வரைக்கும் இங்கதான் நீ எந்திரிச்சு போன பிறகு வந்து நொட்டலாம் நீ நினைக்காது ஆமா எல்லாரும் இங்கதான் உட்கார்ந்து இருப்பாங்க ஆமா விஜய் நல்லா பார்த்தாலே தெரியுதுல ஆளு மண்டை கரைச்சுட்டு பார்த்தாலே தெரியுது ஆடி அண்ணா அண்ணன் வந்து ஆடி அவசரம் சிரமமா இருந்தா கலட்டி அப்படி நாராயண கொடுத்துரு கையிலே வச்சிருக்கேன் ரொம்ப சிரமமா இருக்கும் போல இருக்கு அந்த பிள்ளைக்கு அண்ணன் வந்து அங்க பாத்தியா என்ன டூல்ஸ் இருக்கானே கொண்டோட திரும்பி கழிச்சு எரிஞ்சிருவான் ஏற்கனவே கண்ணத்துல கொடுத்துருக்கேன் ஏற்கனவே அவன் கால ஒடிஞ்சிருக்கா குறைஞ்சு ஆமா சுத்தில மாதிரி வாமா வாமா இங்க வா அவன் முட்டாப்பையா வந்து அதாவது ஒரு பூவை என்னடா செய்யணும் ஒரு பூவை அதனால ஒரு பூ காம்பு என்னடா செய்யணும் முளைய பிடிச்சு பார்க்கணும் கசக்காம போல காம்பு பிடிச்சு கசக்காம பார்க்கணும்டா கூட்டு போய் உடைச்ச சரி ஒரு கால அவனும் உடைச்சான் சரி மண்டை உடைச்சு சொல்லியே முடிச்சிட பார்த்தா முட்டா போயில பிச்சை கிடைக்கு பொண்டாட்டி இல்லாம ஆக்கிறான்னு நினைக்கிறேன் இல்ல என்கிட்ட சாயங்காலம் பேசுனதுக்கு அவன் பொண்டாட்டி இல்லாம தான் அலையணும் கொஞ்ச நாளா கூட்டிட்டு ஓடிடுவேன் நானு எதுக்கு இல்ல கண்டிப்பா அந்த பிள்ளைய நான் தான் கூட்டிட்டு போறேன் அண்ணே நீங்க வந்துருங்க வேணா வேணா வேணாண்டா குடும்பத்துக்கு லாய்க்கு பண்ணுறிய பரவாயில்ல அதுக்கு இணையாக குத்தி விளக்கு அதுக்கு எங்களது கண்மணி திண்டுக்கல் மாநகரத்தில் சீர்திருப்பா வாழ்ந்து கொண்டிருக்கும் என்ன 3 புருஷனோட குடும்பம் நடத்தும் மதுரை நாலாவது யாருடைய பேர் என்ன ராஜா செல்வன் நாலாவது ஆஹா சூப்பரியா வீட்டுல யாராவது இருக்க போறாங்க சட்டை புரிஞ்சு போக போறாங்க இப்ப அதான் நடக்க மதுரை மாட்டுத்தாவணியில் புருஷ பிச்சை எடுத்து கொண்டு இவதான் சோறு போட்டுருக்கா பாவம் அண்ணே உங்க பிள்ளைல மொட்டை வண்டியா இருக்குண்ணே ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுங்கண்ணே சட்டி வாங்கி போறேன் புருஷ பிள்ளைல சட்டி வாங்கி போடுறேன் மோதிரத்தினாலும் கழட்டி போடுறேன் சட்டி வாங்கலாம் பாவம்னே எந்த கடை கடைக்கிட்டானே அண்ணன் அந்த பிள்ளை போடுறேன் இருங்க வா பொன்மணி நீ வா பொன்மணி பொன்மணி விட கண்ணாத்தான் இருக்க நீதானடி எனக்கு ஜீவனே உள்ளத்தில ஒம்பையற பச்சை குத்தி பேசிக்கிட்டு இருக்க நாளைக்கு நம்ம மதுரை போகிறதுக்கு வண்டியில பேசிக்கிட்டே வரலாம் ஆமா அண்ணன் போகுது ஆமா உள்ளமே உனக்கு தான் உள்ளமே உனக்கு அவர் அடிப்பாருன்னு என்னடி தெரியுமுண்ட நான் வாடுக்கு பாடிட்டு அவர் வாடுக்கு வேற நடையில போயிட்டாரா பாவம்
அந்த வண்டா ஏல ஏலங்குயிலே பேரிறங்கும் காவேரியே மாலையேடு நாள் பார்த்து உனக்கு ஏன் பாயிருங்க ரெண்டு பேரு ஏறடி மேல இதை வீடியோ எடுக்கலையே இதெல்லாம் யார் எடுத்தா அவரு ராஜாவா அவரு மாமா நல்ல மாமா இருக்கிறேன் செல்வனே பரவாயில்ல என்ன நன்றியா மனுஷன் காசா பணமா ஆருக்கு என்ன முட்டா பண்ண காசா பணம் சிவன் போன ஹோட்டல எதுவும் போனேன் மண்டத்துக்கு உடம்பு ஒரு நாள் மனசுல ஆமா ஆத்திர போறதே யாரு குடிச்சான்னு யார் குடிச்சா என்ன ஆமா ஆமா பரவாயில்ல ஏமா பாப்பா ஏன்டா பரவாயில்ல உங்க அண்ணனோட பிடிக்கல சரி இப்ப என் தம்பி வருவான் ஒரு அண்ணனோட எல்லாம் ரெடி பண்ணி ரெடி என்னடி அண்ணனோட நடக்கிறீங்க முட்டா பண்ண நாங்க நடக்குது ஆறு ஓடி பாவாட கட்டையில் பார்த்தேன் நினைச்சேன் ஆனால் எனக்கு போட்டது யாரை பார்த்தது